முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூல் அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 முதல் 4, 11 முதல் 12, 19 மற்றும் 23 முதல் 27 வரை. சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையில் நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறையில் நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, வீரர்கள் போரி நின்று ஓடிவிட்டனர். அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர். சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புழம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடித்து விட்டார்கள். இஸ்ரேல், உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர். சவுல் யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான் உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்பேன். அது மகளிரின் காதலையும் மிஞ்சியதன்றோ. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர். போர்க்களங்கள் எங்கனம் அழிந்தன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மார்க்கெல்திய நற்செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 20 முதல் 21 வரை. அதன் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர்.